சட்டவாட்சி மற்றும் நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆசிய வலயத்தைச் சேர்ந்த 15 பிரதம நீதியரசர்கள் கொழும்பு பிரகடனத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற ஆசிய சட்ட மாநாட்டின் போது இந்த உடன்படிக்கையில் கைச்சதிடப்பட்டுள்ளது. சட்டவாட்சி இருப்பு மற்றும் அதனை பாதுகாப்பதற்காக சர்வதேச ரீதியில் ஒன்றிணைய வேண்டும் என இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், சீனா, இந்தியா, ஜப்பான், மாலைதீவு, மலேசியா, மியான்மர், பாகிஸ்தான், குவாம், பப்புவா நியூகினியா, நேபாளம், தாய்லாந்து மற்றும் திமூர் ஆகிய நாட்டின் பிரதம நீதியரசர்கள் இந்த பிரகடனத்தில் கைச்சத்திட்டுள்ளதாக ஆசிய பசிபிக் வலயத்துக்கான சட்ட அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆசிய சட்ட மாநாட்டின் 3ஆம் நாளான இன்று பப்புவா நியூகினியாவின் பிரதம நீதியரசர் கருத்து தெரிவித்தார். நீதிமன்றம் நிறைவேற்ற அதிகாரத்துடன் தொடர்புகளை வைத்திருக்க வேண்டுமா? இது மிகவும் இலகுவான கேள்வியாகும். அத்தகைய தொடர்பு தேவையற்றது என்பதை பதிலாக அமைய வேண்டும். நீதிமன்றம் தமது வழக்கு நடவடிக்கைகள் மற்றும் நியாயத்தை நிலைநாட்டும் விடயத்தில் தேவையான தீர்மானங்களை எடுத்து நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு வேறு நிறுவனத்தால் இடையூறு ஏற்படக்கூடாது. நீதிமன்றம், நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் எவ்வித தயக்கமுமின்றி நீதிமன்றத்திற்குள்ளே அல்லது வெளியே, குறிப்பாக பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தின் அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். Outside the judiciary, and that includes, and especially includes, the parliamentary executive and the parliament for that matter.